எஸ்ரா அவர்கள் எழுதுறார் அன்பின் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை. ஒரு ஆள் என்ன பண்றாரு, பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன், அந்த பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கப்பல் முதலாளியை ஒருத்தர் பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? கப்பல் முதலாளியை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் பார்க்கிறார். அந்த கப்பல் முதலாளி என்ன பண்றாருன்னா, ஒரு தட்டில் இட்லி பொட்டலாம் வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கார். முதல்ல அவர்தானான்னு டவுட்டு, அப்புறம் அவர்தான் கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு சாந்தமான பரிசுத்தமான முகம் அவரோடது, அடர்ந்த தாடி இருக்கு, ரப்பர் செருப்பு. ஆனா ஒரு காலத்தில் அந்த கப்பல் முதலாளி எப்படி இருந்தார் இவர் யோசிச்சு பார்க்கிறாரு. இன்னும் கிட்ட போல தள்ளி நின்று பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள தோணுது. ஒரு காலத்தில் எப்படி இருப்பாரு கப்பல் முதலாளி? அவர் சென்ட் போட்டுட்டு வந்தாலே கப்பல் முதலாளி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களாம். பர்மால போய் அவர் தொழில் பண்ணி நிறைய சம்பாதிச்சதுனால தான் அவர் கப்பல் முதலாளினே பேரான். அப்படிப்பட்ட மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இவருக்கே அவர் மேல ஒரு ஈர்ப்புனா, இவர் இளமை பருவத்தில் கொஞ்ச காலம் அவர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. அவரோட மர டிப்போல வேலை பார்த்திருக்காரு. மரம்லாம் வரும், கணக்கு பண்ணணும், என்னணும், வேற வேற ஊருக்கு அமுச்சு வைக்கணும், இதான் அவரோட வேலை. சம்பளம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா 10 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. 10 வருஷம் வேலை பார்த்தும் அவர் குடும்பம் வாங்கின கடனை அவரால் அடைக்க முடியல. அதனால ஒரு நாள் என்ன பண்றாரு, 6000 ரூபாயை அந்த கப்பல் முதலாளி கடையிலிருந்து திருடிட்டு ஓடி போயிடுறாரு. ஆனா அந்த கப்பல் முதலாளி ஓடி போனதுக்காக போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மற்றவங்கிட்ட சொல்லல, எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுறாரு. இவர் வெளியில ஓடி போனவர் இந்தியா முழுக்க பயணம் செய்யறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் 2 மாசம் 3 மாசம் இருக்காரு. ஒரு நிலையான தொழில் இல்லை. பாலக்காட்டுல ஒரு எக்ஸிபிஷன், பொருட்காட்சி நடக்குது. அதுல ராட்டனம் சுத்துறதுக்கான வேலைக்கு வந்திருக்காரு. முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்புறாரு, வேற ஊருக்கு வேலைக்கு போறாரு. அப்பதான் இந்த கப்பல் முதலாளியை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல தட்டுல இட்லி விற்கிறதோட பாக்குறாரு. தயங்கி தயங்கி கிட்ட போறாரு. ஏன் தயங்கி தயங்கி கிட்ட போறாரு? அவரோட காசை இவர் பல வருஷம் முன்னாடி எடுத்துட்டு ஓடி போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னையும் செய்து விடல். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க அப்பா அம்மாவை போய் தேடல, அவன் குடும்பத்தை அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. கிட்ட போய் தயங்கி தயங்கி, முதலாளி எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. விட்டு பார்த்துட்டு, ஏ அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, நல்லா இருக்கியாடா அப்படின்னு இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் சில வருடங்கள் கழித்து அவர்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, நீங்கள் செய்த துரோகத்தினுடைய குற்ற உணர்ச்சி உங்களை வருத்துகிற பொழுது, அவர் அருகே சென்று நீங்கள் பேசுகிற பொழுது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த மனிதன் நல்லா இருக்கியான்னு கேட்கிற வார்த்தையில உங்கள் ஈகோ சுக்கு நூறா உடஞ்சு போகிற தருணம் அந்த தருணம். நல்லா இருக்கியாடா, எத்தனை நாளா சொன்ன பார்த்து, நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்றாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஒரு சலனமற்ற பார்வை. என்னடா பார்க்குற, வீடு வாசல் எல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒன்ன மாதிரியே நானும் கடன்காரன் ஆயிட்டேன். ஊர் பக்கமே போக முடியாது, நம்பினவங்கெல்லாம் மோசம் பண்ணிட்டாங்க. அதில் எழுதுறாரு எஸ்ரா அவர்கள், ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இத்தனை பேர் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. ஏன்னா என் வாழ்க்கையில் இப்போ தான் நடந்துச்சு. கூட்டா சேர்ந்து என்ன ஏமாத்துறாங்க. ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்கு இவ்வளோ பேர் ஒன்று சேருவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஓடுற தண்ணியை அள்ளிட்டு போகிற மாதிரி யார் யாரோ கொண்டு போயிட்டாங்க. என் பொண்ணும் நோவில் கிடக்கா, வேதனைப்பட்டு செத்து போயிட்டா, கடனுக்கு பயந்து இங்கே வந்துட்டேன், உசுறு பிழைக்கணும்லடா. ஆனால் ஒன்றுடா, யார்டி கை நீட்டி 10 காசு இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. அவன் பார்க்கறான், அவர் முகத்தில் தோத்து போனதுக்கான அடையாளம் கொஞ்சம் கூட கிடையாது. அதே சாந்தமான முகம். ஆனா அந்த அந்த குரல்ல மட்டும் தோற்று போயிட்டோங்கிறதுக்கான வேதனை கொஞ்சமா வெளிப்பட்டிருக்கு. அவன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுக்கு அப்போ மன்னிப்பு கேட்குறான். மன்னிச்சிருங்க முதலாளி, உங்கள் காசை தூக்கிட்டு நான் ஓடி போயிட்டேன். அதை விடுப்பா, நடந்ததெல்லாம் பேசி என்ன ஆக போகுது. இப்போ என்ன வேலை பார்க்குற, கல்யாணம் பண்ணிட்டியா? ஒரு வேலை உருப்படி இல்லை, எப்படி கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்பாங்க? இவர் சொல்கிறார் கப்பல் முதலாளி, பர்மாக்காரர். கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊர்? உண்மை, கடங்காரனுக்கு எதுப்பா சொந்த ஊர்? கடங்காரன் பொழப்பு எப்படி இருக்குன்னு தான் நானே வாழ்ந்து பார்த்துட்டேனே. கடங்காரன் பொழப்பு எப்படி இருக்குன்னு தான் நானே வாழ்ந்து பார்த்துட்டேன். இப்போ நானும் கடங்காரன் தான், நீயும் கடங்காரன் தான், 2 பேரும் சமமாக ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அப்போ எஸ்ரா அவர்கள் எழுதுறாரு, ஒரு வரி எழுதுறாரு,
சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியில் இருந்து மட்டும் பிறப்பதில்லை என்பதை அப்போது இருவரும் புரிந்து கொண்டார்கள். என்னங்க நான் சொல்றப்ப எவ்வளவு ஆனந்தமா கை தட்டுறீங்க. படிச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், படிக்கிறது மாதிரி ஒரு சிறந்த போதை இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஒரு போதை என்ன பண்ணும்? உங்களை வீழ வைக்கணும்ல. ஒரு போதை பழக்கம் இருந்ததுன்னா, எந்த விதமான போதை பழக்கமா இருந்தாலும் அது உங்களை வீழ வைக்கும்ல. ஆனா வாசிப்பும் ஒரு போதை பழக்கம் தான், அது உங்களை வீழ வைக்காது, தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்கிற போதை பழக்கம் அது. அவர் சொல்றார், சிரிப்பு எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியிலிருந்து மட்டும் பிறப்பதில்லைன்னு. அன்னைக்கு அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கப்பல் முதலாளியில இந்த ரத்தத்தில் இருக்குல்ல, ஒரு இட்லி பொட்டலத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து சாப்பிட்றாங்கிறார். அவன் நடுங்கியபடியே அந்த கைகளோடு வாங்குகிறான். கப்பல் முதலாளி பிளாட்பாரத்தில் அப்படியே நடந்து போறாரு. வெளிச்சம் மெல்ல மெல்ல அப்படியே கம்மியாகுது. இருட்டில் நடந்து போயிட்டே இருக்காரு. முழுமையான இருட்டு வந்துடுது. ஆனா இவனு கண்களுக்கு தெரியுது, அவர் போறாரு, பிளாட்பாரத்தில் இருள் கவ்வுகிறது, முழுமையா அவர் உருவம் மறைஞ்சு போயிருது. ஆனால் அவரை சுற்றிலும் தூய ஒளி பிரகாசிப்பது போல அவனுக்கு மட்டும் தெரிந்து கொண்டே இருந்ததுன்னு அந்த கதை முடியுது. அன்பின் வெளிச்சம் இந்த கதை பேரு. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. யார் எப்போது வாழ்வார்கள், யார் எப்போது வீழ்வார்கள் என்று தெரியாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை.